அரசாங்கமே திறக்க பயப்படும் 3 கோவில் கதவுகள். நீங்க எந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் இதுக்கு அடியில பயங்கரமான அமானுஷ்யமான மர்மங்கள் காத்திருக்கு. இந்த தாஜ்மஹால் அடியில மிகப்பெரிய ஒரு அறை இருக்கு. அந்த அறையோட கதவுகள் இன்ன வரைக்கும் திறக்கவே இல்லை. இந்த தாஜ்மஹால் எப்ப கட்டினாங்களோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்குமே அந்த கதவுகள் திறக்கவே இல்லை. ஒருத்தர் கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காரு. என்னன்னா இந்த தாஜ்மஹால் அடியில உண்மையான ஒரு சிவன் கோயில் இருக்கு, உள்ள ஏகப்பட்ட சிலைகளை நான் பார்த்தேன், சிவன் சிலையை பார்த்தேன், சிவலிங்கங்களை நிறைய பார்த்தேன் அப்படின்னு கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கோர்ட் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, திறக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது, கேரளாவில் இருக்க பத்மநாப சுவாமி கோவிலோட 2வது அறை. இந்த அறையை யாருமே திறக்கக்கூடாதுன்னு அரசாங்கமே பேன் பண்ணியிருக்காங்க. அந்த அறை பக்கத்தில் கூட நானும் போக முடியாது. இந்த கோயில் மூலவருக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த கதவு இருக்கு. இந்த கதவை பல தடவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ண சில பேர் இறந்தும் போயிருக்காங்களாமா. சிலர் திறக்கும் பொழுது பாம்புகள் ஏகப்பட்டு வந்திருக்காமா. சிலர் திறக்கும் பொழுது அந்த அறையிலிருந்து சுனாமி வந்து எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்காமா. அங்கிருந்து பயந்து ஓடி போயிட்டாங்க. இதன் காரணமாக தான் அந்த கதவை எப்பவுமே திறக்கக்கூடாதுன்னு நிரந்தரமா மூடி வச்சிருக்காங்க. 3வது, குதுமினார் கதவு. இது இந்தியாவோட ரொம்ப முக்கியமான அடையாளமா இருந்தாலும் இது கடியில் இருக்கிற ஒரு கதவை இன்ன வரைக்குமே திறக்கவே கிடையாது. அதுக்குள்ள மிகப்பெரிய அசுர மனிதர்கள் வாழ்வதாகவும் அவங்க வெளியில வந்தா இந்த உலகமே நாசமாயிரணும் ஒரு கதை இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த கதவை திறக்கவே முடியும். நம்மளால திறக்கவே